பேசாம நீங்க 2 பேரும் வீட்ல இருந்துக்கிறீங்களா? போறதுன்னா எல்லாருமே போலாம். அதான் நானும் சொல்றேன். ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களே. என்னமோ நாங்க வயசாயி நடக்க முடியாம படுக்கையில இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களா? கால் வலியோட நீங்க அங்க வந்து நின்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கால் கையோட வந்துருச்சுன்னா மேல இருக்கிற அக்கறையில சொன்னாங்க. எல்லாரும் ஆசைப்படுறாங்க, போயிட்டு வந்துடலாங்க. நாமளும் அங்கெல்லாம் போனது இல்லல்ல. எல்லாருக்கும் வீட்ல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு போயிடலாமா? ஆமா, நாளைக்கு நம்ம வெளியில சாப்பிடலாம். அந்த ரெசார்ட்டோட சேர்த்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குமா? அங்க ஃபிஷ் சூப்பரா இருக்குமா? நண்டு பிரான் எல்லாமே நல்லா இருக்குமா? நம்ம அங்க சாப்பிடலாம். வாக்கிங் எல்லாம் போய் ஆரோக்கியமா தானே இருக்கிய? ஆமா ஆமா ஆமா, நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன். எனக்கு என்ன குறை? நாம வெளியே சாப்பிடலாம். ஆமா, காலையில எப்ப கிளம்பலாம்? 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம்பா. சரி போலாம். வெயிட்டர், ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு தோசை, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், சக்கரை இல்லாம. சரிங்க சார். முன்ன விட கெத்தா திரும்பி வருவீங்க பாரு. திரும்பி வந்தா போதும். ராஜி, இவங்களோட லவ் ஸ்டோரி செம்மையா இருக்கும். அப்படியா? ஏன் மதி உங்களுக்கு தெரியுமா? கொடைக்கானல் வச்சு சொன்னாங்க. அண்ணி ராஜிக்கு சொல்லுங்களேன். ஐயோ, எதுக்கு அந்த கதையெல்லாம் இப்போ? அக்கா சொல்லுங்கக்கா, நானும் கொஞ்ச நாளா படிப்புன்னே இருக்கேன். ஒரு லவ் ஸ்டோரி கேட்டா நல்லா தானே இருக்கும். உங்க கதையை சொல்லும் போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்கக்கா. சொல்றேன். நான் +2 படிச்சிட்டு இருக்கும் போது அவர் காலேஜ் போயிட்டு இருந்தாரு. அப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். லவ் பண்ணல, ஆனா பிடிக்கும். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அப்படி ஒரு ஸ்வீட்டான ஆளுக்கு யார் தான் நோ சொல்லுவா? ஓ, ஆனா நான் நோ சொல்லிட்டேன். ஏன்? பயம்தான். கொஞ்ச நாள் அவரை தவிக்கிட்டுமேனு ஒரு நல்ல எண்ணம். ஆனா அந்த மனுஷன் என்னடான்னா எனக்கு அவரை பிடிக்கலன்னு நினைச்சிட்டாரு. கன்வின்ஸ் பண்ணல, பின்னாடி வரல, எதுவுமே பண்ணல, ஒதுங்கிட்டாரு. ஆனா நான் பயந்துட்டேன். இப்படியே விட்டா அவ்வளவுதான்னு 1 மாசம் கழிச்சு நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச வருஷத்துக்கு லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் ஒரே லவ் தான். பரவாயில்லையே, நீங்க லவ் பண்றது தெரிஞ்சு உங்க வீட்ல ஒத்துக்கிட்டு கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? அட நீ வேற. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு, ஆனா வேற ஒரு பொண்ணு கூட. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் ஒரே அழுக. எல்லாம் அவ்வளவுதான் நினைச்சிட்டேன். அவரும் வீட்ல சொல்லி பார்த்தாரு, ஆனா ஒத்துக்கல. அவங்க வீட்ல ஒத்துக்காதப்போ நான் என்ன சொல்ல முடியும்? என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே போச்சு. வா சுரேஷ். என்ன எஸ்ஐ சார், டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. டெய்லி இந்நேரத்துக்குலாம் வேலை முடிஞ்சிருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. சில நாள் சீக்கிரம் வருவேன், சில நாள் லேட் ஆகும். உங்க அண்ணியோட லவ் ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு. கேக்குறீங்களா? கண்டினியூ பண்ண சொல்லவா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல சொல்லவா? அந்த லவ் ஸ்டோரி தான் எனக்கு நல்லா தெரியுமே. ராஜிக்கு தெரியாதுல்ல, அதான். அதை நீங்க கொஞ்சம் லேட்டா கண்டினியூ பண்றீங்களா? அண்ணி, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? சரி சுரேஷ், நான் சுரேஷுக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். கதை அப்போ? கதை தானே, வந்து சொல்லுவாங்க. அதான் முக்கியமான சீன்ல கதை நிக்குது. உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும். மதி, நீங்க போய் அவருக்கு ஏதாவது செஞ்சு தரீங்களா? இல்ல நானே போறேனே. சப்பாத்தி இனிமேதான் சுட்டு கொடுக்கணும். ஏங்க, உங்களுக்கு சப்பாத்தி சுட தெரியும் தானே? இவங்களுக்கு சப்பாத்தி சுட தெரியுமா? இவங்களே பாத்துக்கிட்டோம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். நானே போயிட்டு வரேனே. அண்ணி உட்காருங்க. இல்ல மீனா, அவங்க போட்டோம். உட்காருங்க. பாவம் சின்ன பொண்ணு, இவங்களோட லவ் ஸ்டோரிய கேட்கணும்னு ஆசைப்படுறா. உங்களுக்கு தான் அந்த லவ் ஸ்டோரி தெரியும்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். இல்ல அது வந்து பரவாயில்லங்க, நீங்க பேசிட்டு இருங்க. சாப்பாடு தானே, நான் எடுத்து கொடுக்கறேன். தேங்க்யூ மதி. தேங்க்ஸ். பொறுமையா வாங்க, உங்க கதையை சொல்லுங்க. என்ன நீ திருன்னு முழிக்கிறிய? 2 பேரும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க. எப்படி மதி பரிமாறி ஒழுங்கா சாப்பிடுவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். மதி எந்நேரமும் நம்ம கூடயே இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் எப்படி பேசி பழகுவாங்க?
அதான் சுரேஷ தனக்கு சாப்பாடு பரிமாற சாக்கல 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டுமேன்னு அனுப்பி வச்சேன். எல்லாம் நம்ம பிளான் தான். இனிமே சுரேஷ தான் ஏதாவது கேட்டா நீங்க போகாதீங்க, மதி போகட்டும், பழகட்டும், ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கட்டும். அப்பதானே அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும். ஐயோ, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. அக்கா, இந்த மாதிரி யோசனைலாம் மீனாக்காக்கு தான் வரும். ஒண்ணு தெரியுமா, ஜோடிங்களை சேர்த்து வைக்கிறதுல அவங்க தான் பெரிய எக்ஸ்பர்ட். இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே, நக்கல் தெரியுதே. அட இல்லக்கா, எனக்கும் கதிருக்கும் கூட ஒரு சிச்சுவேஷன்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. அக்கா தான் கியூபிட் மாதிரி இடையில வந்து எங்களை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணாங்க. கியூட் அக்கா. இந்தாங்க, விஷம்லாம் ஒண்ணு வைக்கலாம், நம்பி சாப்பிடுங்க. நான் அப்படிலாம் யோசிக்கிறேன். எனக்கு 2 போதும். 3 சப்பாத்தி கொடுக்கணும்னு உங்க அண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. போதும் நீ எப்போன்னு நான் சொல்லிடுவேன். நீ தான் கேட்காம 3வது ஒண்ணு கொடுப்பாங்க. அதையும் சொன்னாங்க. இப்படியே நிக்கணும்லாம் இல்ல. அந்த சப்பாத்தியை போட்டு நீ கிளம்பு. பரவாயில்ல. மலரு, என்னடா ஆச்சு? கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு. மதி சமைக்கிறதும் சாப்பிடுறதும் இந்த ஜென்மத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன். உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானடா. நின்னுகிட்டே சாப்பிடணும்னு இவ சொன்னாளா? நாளைக்கெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. சப்பாத்தி எல்லாம் உனக்கு சுட தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் வெண்ணெய் வேணும். உங்களுக்கு நான் வெந்நீர் போட்டு தரேன். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். புருஷன் வேலை செஞ்சுட்டு களைச்சி வரும்போது சாப்பாடு கொடுக்கணும். யாரோ கொடுக்கட்டும்னு ரூம்ல போய் படுத்துக்க கூடாது. இல்லனா ஏதாவது புக் எடுத்துக்கிட்டு போய் உக்காந்துர கூடாது. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே உக்காந்துருக்கணும். வேலைக்கு போகும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். புருஷன் சாப்பிட்டானா நல்லா இருக்கானான்னு எல்லாமே பாத்துக்கணும். நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியே இருக்கேன். இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல.